Hi dear students, today let us learn about lesson number 4 skeletal system. Okay ma? So lesson number 4 skeletal system. ஸ்கெலிட்டல்னா என்ன? எலும்புகள். ஓகேவா? நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளோட அமைப்புகள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேம்மா? This is the new lesson. Okay dear students, let us learn about the first one, the skeletal system. எதை பற்றி நம்ம இந்த லெசனுக்குள்ளார வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அண்ட் தென் கீப்பிங் அவர் போன்ஸ் ஹெல்த்தி, எப்படி நம்மளோட போன்ஸ் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அண்ட் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இன் அனிமல்ஸ். ஓகேம்மா, அனிமல்ஸோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி இந்த லெசனுக்குள்ளார வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஸ்டார்டட் த லெசன் நவ். லிசன் கேர்ஃபுல்லிமா. Yeah, we can think. As if fell while cycling. He hurt his leg. ஸோ ஹாசிஃப் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா இடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஹர்ட், ரொம்ப வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இஸ் மதர் டுக் ஹிம் டு த டாக்டர். அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. த டாக்டர் ஆஸ்க்டு தெம் டு கெட் அன் எக்ஸ்ரே பிக்சர் ஆஃப் த லெக். அந்த லெக்கில் வந்து ரொம்ப வந்து பெயின் அதிகமாக இருக்கிறதால டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா எக்ஸ்ரே எடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேங்களா? டூ யூ நோ வாட் அன் எக்ஸ்ரே பிக்சர் டெல்ஸ் அஸ். உங்களுக்கு தெரியுமா அந்த எக்ஸ்ரே பிக்சர் வந்து என்ன சொல்லும் அப்படிங்கிறது? ஓகேம்மா, எக்ஸ்ரே எதுக்காகம்மா நம்ம எடுக்கிறோம்? நம்ம வந்து எங்கன்னா வந்து எழுந்துட்டாலோ, ஓகேங்களா, நம்மளோட காலில் வந்து ஏதாச்சும் எலும்புகளில் வந்து ஏதாச்சும் அடிபட்டிருந்தாலும், போன்ஸில் வந்து எதனா வந்து ப்ராப்ளம்னாலோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன, எக்ஸ்ரே எடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்லிடுறாரு. ஓகேங்களா? ரொம்ப பெயினாக இருக்குது, போன்ஸ் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுத்துருவோம். சரி லிசன்மா, சைடில் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் எக்ஸ்ரே பிக்சர் ஆன் த லெக். நம்மளோட லெக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? shall I move to next slide now? Remembering, hold your wrist. உங்களோட மணிக்கட்டை வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிங்க. ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணுங்கள். டூ யூ ஃபீல் சம்திங் ஹார்ட் இன்சைட் இட்? அப்படி நீங்கள் வந்து டைட்டாக வந்து உங்களோட மணிக்கட்டை வந்து ஹோல்டு பண்ணும்போது நம்ம உள்ளார வந்து ஏதோ வந்து சம்திங் ரொம்ப வந்து ஹார்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம உடம்புக்குள்ளார வந்து ஒரு ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் திஸ்மா? இட் இஸ் எ போன். ஓகேங்களா? வாட் இஸ் திஸ்? இட் இஸ் த bone. Do you feel something hard inside it? Yeah, it is a bone. ஓகேவா? our body has many such bones. நம்மளோட உடம்புல வந்து நிறைய போன்ஸ் வந்து காணப்படுது. ஓகேம்மா? at birth, நம்ம பிறக்கும்போது we have around 300 bones. நம்மக்கிட்ட எவ்வளோ போன்ஸ் இருக்குன்னா 300 போன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? as we grow, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் some bones வந்து fuse and join. ஸோ உருகி அது வந்து ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடல்ட்ஸ் ஹாவ் 206 போன்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ போன்ஸ் இருக்கும்? ஹவு மெனி போன்ஸ்மா? 206 போன்ஸ். பட் அட் பர்த்தில் வந்து எவ்வளோ இருக்குமா? 300 போன்ஸ். ஓகேங்களா? பிறந்த குழந்தைகள் வந்து எவ்வளோ போன்ஸ் காணப்படுதுன்னா 300 போன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ போன்ஸ் இருக்கும்? 206 போன்ஸ். ஓகேங்களா? And then joints are places where two bones meet. What is joint? Joints na என்னம்மா? மூட்டுகள். ஓகேங்களா? ஸோ ஜாயின்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் டூ போன்ஸ் மீட். ரெண்டு போன்ஸ் வந்து மீட் பண்ணுற இடத்துக்கு தான் என்னம்மா? ஜாயின்ஸ். ஓகேங்களா? மூட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் knee and then elbow. ஸோ எல்போ and then முட்டி பகுதி knee. ஓகேங்களா? And then next one, all the bones in our body together form the skeletal system. skeletal systemனா என்ன? what is skeletal system? all the bones in our body. ஓகேங்களா? together means ஒன்றாக. ஓகேங்களா? இணையிறது. all the bones in our body together form the skeletal system. ஓகேம்மா? all the bones in our body together form the skeletal system. ஓகேம்மா? shall I move to next slide now? important parts of the skeletal system. skeletal systemோட important partsலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் போன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஸ்கல். ஓகேம்மா? ஸ்கல். போன்ஸ் இன் த ஹெட் ஃபார்ம் த ஸ்கல். ஓகேங்களா?
அதாவது ஸ்கல் எங்கேமா இருக்குது நம்மளோட மண்டையோடு ஓகேங்களா. அதுவும் வந்து போன்ஸால் தான் வந்து உருவாக்கப்பட்டது ஓகேங்களா. நம்மளோட ஸ்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பிரெயினை வந்து பாதுகாக்குது ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களாம்மா. ஸ்கல்னா என்ன, மண்டை ஓடு. போன்ஸ் இன் த ஹெட் ஃபார்ம் த ஸ்கல். ஓகே. அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் தேர் ரிப்ஸ். ரிப்ஸ் மீன்ஸ் விலா எலும்புகள். ரிப் கேஜ் சொல்கிறேன் இல்லையாம்மா, விலா எலும்புகள். அது எங்கே இருக்குன்னா நம்மளோட மார்பு பகுதியாண்ட ஓகேங்களா. போன்ஸ் அரவுண்ட் த செஸ்ட் ஃபார்ம் த ரிப்ஸ். போன்ஸ் அரவுண்ட் த செஸ்ட் ஃபார்ம் த ரிப்ஸ். ரிப்ஸ் எங்கே இருக்குன்னா அதாவது எலும்புகள், விலா எலும்புகள். இந்த விலா எலும்புகள் வந்து எங்கே வந்து காணப்படுதுன்னா செஸ்ட் ஓகேங்களா. எங்கே ஃபுல்லாகவே வந்து சூழப்பட்டிருக்கும். ஓகே. த ரிப்ஸ் ஜாயின் இன் த ஃப்ரண்ட் அண்ட் பேக். இந்த ரிப்ஸ் வந்து எப்படி ஜாயின் இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கும் ஓகேங்களா. டு ஃபார்ம் எ ரிப் கேஜ். டு ஃபார்ம் எ ரிப் கேஜ். ஓகேம்மா. ரிப்ஸ்னால் நம்ம விலா எலும்புகள் சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அந்த விலா எலும்புகள் வந்து முன்னாடி இருக்கும், பின்னாடி வந்து ஜாயின் ஆகிருக்கும் ஓகேங்களா. இட் கேன் பி அரவுண்ட் த செஸ்ட் ஃபார்ம் த ரிப்ஸ் ஓகேம்மா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் பேக் போன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் பேக் போன். பேக் போன்னா என்ன, முதுகெலும்பு ஓகேம்மா. மெனி ஸ்மால் போன்ஸ் ஜாயின் இன் த ஃபார்ம் எ ராட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு த பேக் போன். மெனி ஸ்மால் போன்ஸ், சின்ன சின்ன எலும்புகள் எல்லாம் வந்து ஜாயின் ஆகி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பேக் போன் வந்து என்ன எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது, எப்படி எந்த ஸ்ட்ரக்சர்னா இஸ் த ராட் ஓகேங்களா. ராட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு த பேக் போன்மா. இட் கனெக்ட் த நெக் டு த லோயர் பேக் ஆஃப் அவர் பாடி. இது வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் இந்த பேக் போன், நம்மளோட நெக் கழுத்து பகுதியில் ஓகேங்களா. இட் கனெக்ட்ஸ் த நெக் டு த லோயர் பேக் ஆஃப் அவர் பாடி. இட் இஸ் ஆல்சோ கால்டு த vertebrae. It is also called the vertebrae. It is also called the vertebrae. So இந்த பேக்போனோட another name என்ன சொல்லணும்னா vertebrae. ஓகே மேம். see listen மா, listen carefully. பேக்போன்னா என்ன சொன்னோம்மா, முதுகெலும்பு ஓகேங்களா. நம்மளோட முதுகெலும்பு. மெனி ஸ்மால் போன்ஸ் ஜாயின் ஓகேங்களா. நிறைய சின்ன சின்ன எலும்புகள் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கும்னா ஜாயின் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ராட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு பேக் போன் ஓகேம்மா. அண்ட் தென் திஸ் இஸ் த லிசன்மா. சைடில் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்மளோட உடம்பு பகுதியில் நம்மளோட எலும்பு வந்து இப்படி தான் அமைப்பு வந்து காணப்படுது ஓகேம்மா. ஃபர்ஸ்ட்டு மண்டே ஸ்கல் ஓகேங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து ரிப் கேஜ் எங்கே இருக்குமா, செஸ்ட் பகுதியில் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துருங்க பேக் போன். பேக் போன் வந்து எங்கேருந்து ஜாயின் ஆகிருக்கு, நம்மளோட நெக் பகுதியிலிருந்து ஓகேங்களா. அது பேக் போனோட அனதர் நேம் என்னம்மா, வெர்டிப்ரே ஓகேம்மா. ஷால் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கிவ்ஸ் ஷேப் அண்ட் சப்போர்ட் டு அவர் பாடி. இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இந்த எலும்புகளோட அமைப்பு வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஷேப் அண்ட் தென் சப்போர்ட் ஓகேவா. நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு ஷேப்பையும் அது வந்து சப்போர்ட்டையும் வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கல் போன்ஸ் கிவ் ஷேப் டு அவர் ஹெட் ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கல் போன்ஸ் நம்மளோட மண்டை ஓடு பகுதி, அது வந்து நம்மளோட தலைக்கு நம்மளோட தலைக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கும் வந்து ஒரு ஷேப்பை வந்து கொடுக்குது. ஸ்கல் போன்ஸ் கிவ் ஷேப்ஸ் டு அவர் ஹெட் அண்டு ஃபேஸ் while the backbone help us to stay erect. Backbones help us to stay erect means நம்ம நேரம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் ஓகேங்களா இந்த பேக்போன் வந்து உதவியாக இருக்குது ஓகேம்மா. ஸ்கல் போன்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா நம்மளோட தலைக்கு ஒரு ஷேப்பையும் அண்ட் தென் ஃபேஸ்க்கும் அண்ட் தென் நம்ம வந்து நேராக வந்து நிமிர்ந்து நிற்கிறதுக்கு இந்த எரெக்டை இந்த பேக்போன் வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா. இமேஜின் ஹவ் யுவர் பாடி வில் பி வித்தவுட் எ பேக்போன். நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்புல வந்து பேக் போன் வந்து முதுகெலும்பு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பாருங்கள். முதுகெலும்பு இருக்கவே தான் நம்ம வந்து நேராக வந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முதுகெலும்பு இல்லைன்னா நம்மளும் மாதிரி பாம்பு மாதிரி தான் ஊர்ந்துட்டு போவோம். நம்மளும் வந்து பாம்பு மாதிரி தான் ஊர்ந்துட்டு போகணும் ஓகேங்களா. ஸ்னேக் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு வந்து எலும்பே கிடையாது ஓகேங்களா. போன்ஸ் ஸ்டோர் மினரல்ஸ் இன்சைட் தெம். போன்ஸ் ஸ்டோர் மினரல்ஸ் இன்சைட் தெம். போன்ஸில் உள்ளார வந்து எதை வந்து ஸ்டோர் பண்ணிக்குதுன்னா மினரல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. தீஸ் மினரல்ஸ் மேக் தம். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்ட்ராங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டாகவும் நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்க செய்யுது நம்ம பாடியை. தீஸ் மினரல்ஸ் மேக் தம் ஸ்ட்ராங் எனஃப் டு சப்போர்ட் அவர் பாடி ஓகேம்மா. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், அண்ட் தென் ஷல் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ்.
It protects the organs inside our body. It protects the organs inside our body. For example, the rib cage. It protects the organs inside our body. Okay, ma'am. ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணுதுமா உள்ளுறுப்புகளை வந்து பாதுகாக்குது இந்த எலும்புகள். த ரிப்கேஜ் ப்ரொடக்ட்ஸ் த லங்ஸ் அண்ட் ஹார்ட். த ரிப்கேஜ் விழா எலும்புகளை பற்றி பார்த்துருந்தேன் இல்லையாம்மா, செஸ்ட்டில் இருக்க சொல்லிட்டு. ஸோ இந்த ரிப்கேஜ் வந்து என்ன பண்ணுதா, ப்ரொடக்ட்ஸ் லங்ஸ் அண்ட் த ஹார்ட். ஹார்ட்டையும் இதயத்தையும் நம்மளோட லங்ஸ் நுரையீரலையும் வந்து பாதுகாக்குது. ஓகேவா. வைல் த ஸ்கல் ப்ரொடக்ட்ஸ் த பிரைன். அண்ட் த ஸ்கல் நம்மளோட மண்டையோடு வந்து நம்மளோட பிரெயினை வந்து பாதுகாக்குது. ஓகேம்மா. திஸ் இஸ் த லிசன்மா. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கல் நம்மளோட மண்டையோடு, அதுக்குள்ளார வந்து என்ன இருக்குது, பிரெயின் நம்மளோட பாதுகாக்குதா. அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் ரிப்கேஜ். ரிப்கேஜில் பாருங்கள் லங்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, ஹார்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குமா, நம்மளோட ஹார்ட் இருக்குது. ஓகேம்மா. ஷால் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ். தேர்ட் பாயிண்ட், த ஸ்கெல்டல் சிஸ்டம் ஹெல்ப் அஸ் டு மூவ். இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, எலும்புகளோட அமைப்பு வந்து என்ன பண்ணுன்னா மூவ் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. ஜாயின்ஸ் ஹெல்ப் அவர் பாடி டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இந்த ஜாயின்ஸ் வந்து என்ன பண்ணுதுமா, ஹெல்ப் அவர் பாடி ட்விஸ்ட் அண்ட் தென் டர்ன். நம்ம திரும்புறதுக்கும் நம்ம வந்து நம்மளை ஏற்ற மாதிரி வளையிறதுக்கும் வந்து உதவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லெக் ஜாயின்ஸ் ஹெல்ப் அஸ் டு வாக் அண்ட் ரன். லெக் ஜாயின்ஸ் ஹெல்ப் அஸ் டு வாக் அண்டு ரன். நம்மளோட லெக், நம்மளோட கால்கள் வந்து ஜாயின் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அது நமக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னா, நம்ம ஓடுறதுக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் வந்து உதவியாக இருக்குது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸோட நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேம்மா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல் ஃபார் திஸ் லெசன்மா. தேங்க்யூ. Today's topic, skeleton. Oh, this road is so dark and lonely. Yes. Are you scared? Oh, I'm never scared. Ghost! You said you're never scared. This is just a human skeleton, a model of human bones, maybe from school laboratory. See, let me make him stand. Oh, it looks like a human without skin and other organs. Yeah, these are just bones. Let me talk to him. Hey, how are you? Jimmy, he does not have any muscles like tongue, so he can't speak. But can you tell me about him? Yes, this provides support to our body. How? See it by magic. Jimmy, can you see this shirt in a hanger? Yes. Let's see. If we remove the hanger, what happens? Shirt falls down if we remove the hanger. See, if bones don't stand up, our body would be like a lump of mud. Also, it saves our heart and lungs from any damage. Yes, you are right. Skeleton supports our body. It protects our body organs. How many bones are there in our skeletal system? Oh, there are 206 bones. But when a child is born, it has approximately 300 bones. But when you grow up, few of the bones join together. Human skeleton has 206 bones. Let me show you something. This is called skull. It carries our brain and supports our face. Let's learn about other bones. Oh, these are shoulder bones. Yeah, you're right. These are called clavicle. We also call them collarbones. That is why part of the shirt at this point is called collar. Clavicle, collarbones. See, he's showing something. This is sternum. This is central bone on the front. What is this cage-like thing? It is made of many bones. It is called rib cage. Our heart and lungs are behind these bones. So,
If anyone hits at your chest, this rib cage would protect your heart and lungs. Let me show you. Ouch! See? Nothing happened to your lungs and heart. I'm still breathing and my heart is still beating. Ribcage protects heart and lungs. What is this bone? This is called humerus. Now see this. Touch your back. There's no bone here. Oh, it is not a single bone. It is made of 33 small bones. It is called spine. It starts from the bottom of the brain and ends at the start of the bump. Ha 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 ha! Spine is made of 33 small bones called vertebrates. Which bone is this? There are 2 more big bones in the arm. These are called ulna and radius. Ulna, radius. Oh, this is called pelvis. It protects bladder and uterus. Pelvis. It is the largest bone. It seems to be the longest and strongest bone of the body. You're right. This is femur. This is the longest bone in the body. Femur, longest and strongest bone in the body. Which are these bones? These are tibia and fibula. Hey Jenny, can you tell me which is the smallest bone in the body? Do you know? The smallest bone in our body is in the ear. It is called stirrup. Stirrup bone in the ear is the smallest bone. Oh, there are so many names. Let me note all down. Let me show you something. Do you know bones are made of which thing? Oh yes, calcium. You're right. For strong bones, you need calcium and vitamin D. See it by magic. And you get calcium from milk. Yes, and you can get vitamin D from fish. And you know, we should spend a lot of time in the sunlight. Now my bones would be strong. Now let's walk in sunlight. Yeah, sun gives us free vitamin D. Oh, sun gives so many things to us. For strong bones, take milk and fish. Also walk in sunlight.